அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிறந்ததன் முதற் தடவையாக இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் கல்வி சமூகம் சார்பான அனைவருக்கும் இனிய புதுவருட வாழ்த்தையும், அதனைத் தொடர்ந்து மலர இருக்கின்ற தைப்பொங்கல் வாழ்த்தையும் எமது தொழிற்சங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் என்ற வகையில் யாம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த ஊடக சந்திப்பிலே முக்கியமான 4 விடயங்களை நோக்க இருக்கின்றோம். அதில் முதலாவது விடயமாக தற்போது இலங்கையிலே பேசப்பட்டு வருகின்ற அல்லது பேசுபொருளாக இருக்கின்ற புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயங்கள், அது தொடர்பான எமது சங்கத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் சில கருத்துக்களை முன்வைக்கின்றோம். புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது வரவேற்கத்தக்க விடயம், அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தரம் 6 தொடர்பான ஒரு இணைப்பு, அதாவது ஒரு இணைய இணைப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எமது தொழிற்சங்கம் சார்பான ஒரு முடிவை நாம் சொல்கின்றோம். பாலியல் கல்வியாக இருந்தால் என்ன, அறவாணர் கல்வியாக இருந்தால் என்ன, அறக்கல்வியாக இருந்தால் என்ன, அந்த கல்வி சார்ந்த விடயம், அந்த துறை சார்ந்த அறிவு அந்த பிள்ளைகளுக்கு தேவை. ஆகவே அங்கே அது முறையின் அடிப்படையிலே, அதாவது பண்பாட்டு அடிப்படையிலே, கலாச்சார அடிப்படையிலே அங்கே அது போதிக்கப்பட்டு இருந்தால், அல்லது அந்த புதிய கல்வி திட்டத்திலே அது இணைக்கப்பட்டிருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம். அதற்கு எமது தொழிற்சங்கம் எந்த விதமான மாற்று கருத்தையும் எதிரையும் தெரிவிக்கவில்லை. பண்பாடு என்பது நாங்கள் எதை குறிப்பிடுகின்றோம்? எம்மோடு தொடர்ச்சியாக வருகின்ற சில விடயங்களிலே மாற்றம் இல்லாமல் நடப்பதுதான் பண்பாடு. கலாச்சாரம் என்று நாங்கள் இதை குறிப்பிடுகின்றோம். எங்களோடு வருகின்ற பண்பாட்டையும் பாதுகாத்து எங்களுடைய புதிய நடைமுறைகள் வருகின்ற போது அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற முயற்சியை நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்கு பூரண ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்த போதிலும் இந்த நேர அதிகரிப்பு தொடர்பாக அவர்கள் சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு பள்ளிக்கூடம் மிக வசதியான பாடசாலையாக இருக்கும், இன்னும் ஒரு பள்ளிக்கூடம் அதிகஷ்ட பாடசாலையாக, வசதி குறைந்த பாடசாலையாக இருக்கும். ஆகவே இந்த பாடசாலை நேர அதிகரிப்பு என்பது நகர்ப்புற பாடசாலைகளுக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும், கிராமப்புற பாடசாலைகளுக்கு பொருத்தமாக இருக்காது. ஆகவே கிராமப்புற பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் மாணவர்களுக்கும் சரியான போக்குவரத்தை நீங்கள் அமைத்துவிட்டு நேர அதிகரிப்பை செய்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு சிறிய உதாரணம், துணுக்காவளையத்திலே இருக்கின்ற ஒரு பாடசாலை, ஐயங்குளம் பாடசாலை என்ற ஒரு பாடசாலையை வைத்துக் கொள்வோம். அந்த பாடசாலையை மூடினால் அந்த பாடசாலையிலிருந்து அந்த பாடசாலையில் உள்ள பிள்ளைகள் ஏனைய பாடசாலைகளை கல்வி கற்க போகின்ற அந்த தூரம் என்பது மிக நீண்ட தூரம். ஆக இவ்வாறான இடங்களிலே நீங்கள் போக்குவரத்துகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய போக்குவரத்துகளை சீர் செய்து இந்த பாடசாலை அனுமதி, அதாவது தரம் 1 அனுமதி கொடுக்கின்ற வேளையிலே, அதாவது நகர்ப்புற பாடசாலைகளை நோக்கி நகர்கின்றார்கள். பட் இன்னும் ஒரு பிரச்சனை நிகழ்கின்றது. நகர்ப்புற பாடசாலைகளிலே தொடர்ச்சியாக கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ யாழ்ப்பாண பிரதேசத்திலே உள்ள ஒரு பாடசாலை என்று சொன்னால், நகர்ப்புற பாடசாலை, அது தேசிய பாடசாலையாக இருந்தால் என்ன, மாகாண பாடசாலையாக இருந்தால் என்ன, தொடர்ச்சியாக அதற்குள்ளே அவர்கள் இடமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆசிரியர்களுடைய இடமாற்றத்திலும் பாராபட்சம் நிலவுகின்றது, அதாவது சம வாய்ப்பின்மை ஏற்படுகின்றது. அப்ப இதையும் தவிர்க்க வேண்டும். அப்ப இவ்வாறான புதிய கல்வி சீர்திருத்தங்களிலே அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை நல்ல விடயங்கள் இருக்கின்றன. மாணவர்கள் புதிய உலகமயமாதலுக்கு ஏற்ப தயாராகி கொண்டு அதை சில கல்விசார் நிபுணர்களோடு நான் என்னுடைய சிந்தனை அடிப்படையிலே பல்வேறு வகையிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். அறிஞர்களாக இருக்கின்றீர்கள், மனிதர்களாக இருக்கின்றீர்கள், ஞானிகளாக இருக்கின்றீர்கள், முனிவர்களாக இருக்கின்றீர்கள். இவர்கள் எல்லோரோடும் கலந்து உரையாடினால் இந்த பிரச்சனை இந்த அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம்.
அவ்வாறு இல்லாவிடின் இந்த ஒரு நல்லதொரு விடயத்தை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது பல சிக்கல்கள் வரலாம். தனிப்பட்ட லாப நோக்குக்காக வேண்டி அதை பயன்படுத்த எத்தனிக்கலாம். ஆனால் அதை நாம் கலந்து ஆலோசித்து தீர்மானிப்பதன் ஊடாக இவ்வாறான பாடசாலை போக்குவரத்து, அவர்களுக்கான உணவு, ஆளணி பற்றாக்குறை, பாடசாலைகளுக்கான வேறுபாடு இவற்றை தவிர்த்து முழுமையாக இந்த நேர அதிகரிப்பை செய்தால் வெற்றி அளிக்கும். நாம் அதோடு சேர்ந்து இயற்கையும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அது அவ்வாறு தொடர்ந்து எமது தொழிற்சங்கம் சார்பான சில விடயங்களையும் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். எமது தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கம். இது சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எமது தொழிற்சங்கத்திலே 2000க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ் வலயத்தில் 250 பேரும், தென்மராட்சி வலயத்தில் 200 பேரும், வலிகாம வலயத்தில் 300 பேரும், வடமராட்சி வலயத்தில் 100 பேரும், தீபக வலயத்தில் 100, கிளிநொச்சி வடக்கு வலயத்தில் 100 பேரும், தெற்கு வலயத்தில் 100 பேரும், துணுக்காய் வலயத்தில் 200 பேரும், முல்லைத்தீவு வலயத்தில் 100 பேரும் மற்றும் மடு வலயத்தில் 200 பேரும், மன்னார் வலயத்தில் 50 பேரும், வவுனியா வடக்கு வலயத்தில் 100 பேரும், வவுனியா தெற்கு வலயத்தில் 100 பேரும், ஆக மொத்தம் 1900 பேர். அதைவிட கிழக்கு மாகாணம் திருகோணமலை வலயத்தில் 25 பேரும், வடமத்திய மாகாணத்தில் 4 பேரும், மத்திய மாகாணத்தில் 8 பேரும், இவ்வாறாக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு வலயத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம், வன்னி மாவட்டம் என்ற அடிப்படையில் வடமாகாணத்திலே எங்களுடைய அனைத்து வலயங்களிலுமே 15% மேற்பட்டவர்கள் அங்கத்துவம் இருக்கின்றார்கள். தேசிய இடமாற்ற கொள்கை அடிப்படையிலே ஒரு வலயத்திலே 15% மேற்பட்டிருந்தால் அந்த இடமாற்ற கொள்கைக்கு அந்த தொழிற்சங்கம் சார்பாக ஒரு அங்கத்துவரை நியமிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் தென்மராட்சி, தீவகம், மடு, யாழ்ப்பாணம், வலிகாமம் போன்ற வலயங்களுக்கு, அதாவது முதலிய வலயங்களுக்கு இடமாற்ற பிரதிநிதிகளை நியமித்திருந்தோம். அதாவது இன்று 12ஆம் திகதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு தீபக வலயத்திலே இடமாற்றம் நடைபெறுகின்றது, உள்ளக இடமாற்றம். அதிலே எங்களுடைய பிரதிநிதியாக வனஜா ஆசிரியர் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். தான்றோன்றித்தனமாக வடமாகாணத்தில் நிலவுகின்ற அடிப்படையிலே சில அதிகாரிகள் தான்றோன்றித்தனமாக முடிவெடுத்து சில தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்துகின்றார்கள். இது அரசியல் நோக்கற்று இருக்கும். அரசியல்வாதியினுடைய பயணம் வேறு, தொழிற்சங்கவாதியினுடைய பயணம் வேறு. இது என்னவென்று சொன்னால், இங்கே அந்த தீபக அந்த ஒரு வலயத்திலே 15% இருந்தால் அந்த வலயத்துக்குரிய இடமாற்ற சபையை அங்கீகரிப்பது அல்லது இடமாற்ற சபை பிரதிநிதியை உள்வாங்குவது அந்த வலய கல்வி பணிப்பாளருக்குரிய ஒரு உரிமை. ஆனால் இன்று இப்பொழுது இருக்கின்ற தொழிலமைச்சர் மற்றும் தோட்ட பிரதி அமைச்சர் மற்றும் அரசியல் சார்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்படுகின்ற வடமாகாண ஆளுநர் மற்றும் அரசியல் நிகழ்ச்சிக்கு ஏற்ற நிரலிலே எதிர்கால அரசியலை திட்டமிடுகின்ற வடமாகாண அதிகாரிகள் சில தொழிற்சங்கங்களை இடமாற்ற சபையிலே உள்வாங்காமல் பழிவாங்கி கொண்டிருக்கின்றனர். ஆகவே இது காலப்போக்கிலே இதற்குரிய காலம் பதில் சொல்வதை விட சில வேளையில் இதை நாங்கள் நீதிமன்றம் நாட வேண்டிய நிலையும் ஏற்படலாம். இருந்த போதிலும் நாம் புதிதாக 2026ஆம் ஆண்டுக்கு, அதாவது இலங்கையில் இருக்கின்ற 101 வலயங்களில் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசிக்கு மேற்பட்ட வலயங்களுக்கு வடமாகாணத்தில் முழுமையாகவும் எங்களுடைய இடமாற்ற சபைக்கான பிரதிநிதிகளை நியமித்திருக்கின்றோம். அதோடு தொடர்ந்து ஒரு தொழிற்சங்க சட்டத்தின்படி 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தால் ஒருவர் முழுமையாக விடுவிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அடிப்படையில் நாங்கள் 2000க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்ட அடிப்படையிலே ஒருவருடைய முழுமையாக விடுவிப்புக்கும் விண்ணப்பித்திருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தொழிற்சங்க ரீதியாக அரசியல் சார்பற்ற நிதானமாக, நியாயமாக, அவதானமாக பயணிக்கின்ற தொழிற்சங்கம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம். அப்ப இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய செயற்பாடிலே ஒவ்வொரு வலயத்துக்குரிய தலைவர்களும் ஒவ்வொரு வலயத்துக்குரிய செயலாளர்களும் இருக்கின்றார்கள். அதை எங்களுடைய தொழிற்சங்கத்திற்கே ஆலோசகர்களாக 8க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களோட செயற்பாட்டை நாங்கள் முழுமையாக நகர்த்துகின்ற வழியில் சில விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றோம். இது கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம்.
இருந்தாலும் எங்களுடைய செயற்பாடு தொடரும். அடுத்த விடயத்துக்கு வருகின்றது. கடந்த கால வரலாற்று அடிப்படையிலே சம வாய்ப்பு அடிப்படையிலே, அதாவது ஆசிரியர் சேவை, கல்வியலாளர் சேவை, கல்வி நிர்வாக சேவை என்ற அடிப்படையிலே அதிபர் சேவை, இந்த மூன்றையும், இந்த 4 சேவையும் சமன அடிப்படையிலே சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த கால போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த கடந்த கால போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் இந்த சம்பள வாய்ப்பு உரிமை அடிப்படையிலே அதை இன்று அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்னுடைய ஊடக சந்திப்பிலும் எங்களுடைய தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பிலும் நாங்கள் அடிக்கடி ஒரு கருத்தை வலியுறுத்தி வருகின்றோம். அதாவது சீசன் பேர்ட்ஸ், பருவகால பறவைகள் போல் தேர்தல் காலங்களிலே நாங்கள் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அடுத்த தேர்தல் வருகின்ற வேளையிலே நாங்கள் அதை நிறைவேற்றாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த சுபோதினி அறிக்கை என்ற வகையிலே அதை கதைத்தார்கள், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சொன்னார்கள். ஆனால் அது பற்றிய இன்று எந்த விதமான ஒரு பேச்சும் இல்லாமல் பேச்சளவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு மேலோட்டமாக நடைமுறைப்படுத்துகின்ற நிலை இருக்கின்றது. அந்த நிலையும் மாற வேண்டும். தொடர்ந்து இந்த ஆசிரியர்களுக்கான இதர வேலைகள் என்ற அடிப்படையிலே எவ்வளவோ ஆசிரியர்களுக்கு கற்பித்தலை தவிர வேலைகள், இதர வேலைகள் அதிகரித்திருக்கிறது என்று பல போராட்டங்களை முன்னிறுத்தினார்கள். ஆனால் இன்று ஆசிரியர்களுக்கு பல்வேறுபட்ட இதர வேலைகள் இருக்கின்றன, இதர வேலைகளை குவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இதர வேலைகளுக்குரிய தொழிலாளர்களை அங்கே நியமிக்க வேண்டும். இல்லாத பட்சத்திலே இந்த ஆசிரியர் சமூகம் என்பது ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற வேளையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வைத்தியன் பிழை செய்தால் அது ஒரு நோயாளியோடு முடிந்துவிடும். ஆனால் ஒரு ஆசிரியன் பிழை செய்தால் அல்லது தப்பான வழியிலே அவன் நடந்தால் அந்த சமூகத்தை பாதிக்கும் என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆக இந்த வகையிலே இந்த இதர வேலைகளை நீங்கள் உள்வாங்குகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே இதர வேலைகளை தவிர்க்க வேண்டும் அடிப்படையிலே இன்றைய ஆட்சி கால பகுதியிலே இந்த ஆசிரியர்களுக்கான ஏனைய வேலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த அதிகரிக்கப்பட்டிருப்பதனால் அவர்கள் என்ன செய்கிறார்களா, சுமை அடிப்படையிலே இருக்கிறார். இங்கே கற்றல் கற்பித்தல் என்பது சிறப்பாக நடைபெறாது என்ற வகையிலும் கருத்தை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இதனை தவிர்த்து இவ்வாறான விடயங்களை தவிர்த்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வரவேற்பதோடு தொடர்ச்சியாக இவ்வாறான சில குறைபாடுகள் இருக்கின்றன, இந்த குறைபாடுகளையும் தீர்த்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கூறி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் நிர்வாகம் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புயல் நேசர்.